வணக்கம் ஆனந்தி. அதாவது இந்த தமிழக பாஜக தலைவர்கள் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருந்தார் டெல்லியில் அவருடைய இல்லத்தில். இந்த சந்திப்பின் பொழுதுதான் தமிழக பாஜக தலைவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுரைகளை வழங்கியிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. ஏனென்றால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலானது தற்பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உட்கட்சி பூசல்களை களைய வேண்டும் என்று அமித்ஷா அவர்களுக்கு அறிவுறுத்தியதாக கூறப்பட்டிருக்கின்றது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அதேபோல மத்திய அமைச்சர் எல் முருகன், மேலும் பாஜக சேர்ந்த மூத்த நிர்வாகிகளான பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டனர். அந்த கூட்டத்தின் போது ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த அமித்ஷா இல்லத்தில் வைத்து நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் அண்மை காலங்களில் தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளிடையே பல்வேறு விவகாரங்கள்ல கருத்து வேறுபாடுகளும் உட்கட்சி பூசல்களும் அரிய தோர்வு தொடர்பாக அது கவனத்தில் கொள்ளப்பட்டதாக தெரிகின்றது இந்த கூட்டத்தின் பொழுது. தமிழகத்தில் பாஜக வளர்ச்சிக்கு இது போன்ற உரசல்கள் நல்லதல்ல என்று தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற விவகாரங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியம் என்று இந்த கூட்டத்தில் அமித்ஷா அறிவுறுத்தியதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. முக்கியமாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் அண்ணாமலை, தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர் கலந்து கொள்ளவில்லை. அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அவர் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பதும் ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. என்றால் ஏற்கனவே தமிழக பாஜக தலைவராக இருக்கும் பொழுது அண்ணாமலைக்கும் மத்திய பாஜக தலைமைக்கும் இடையே இந்த அதிமுகவுடனான கூட்டணி தொடர்பாக சில உரசல்கள் இருந்தது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். சொந்த காலகட்டத்திலேயே அவர் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்பது குறித்து பாஜக நிலைப்பாட்டை அண்ணாமலை தொடர்ந்து அவர் தெரிவித்து வந்திருந்தார். அதே நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசாங்கத்தை தான் அமைக்கும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். இது பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியிடையே ஒரு உரசலை ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலையில் தான் அதன் பிறகு அண்ணாமலை அவரும் கூறியிருந்தார். இந்த கூட்டணியை உருவாக்கான ஒரு நிபந்தனையாக இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி தன்னை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் காரணமாக மாநில பாஜக தலைவராக தொடரும் போட்டியில் தான் இல்லை என்றும் அண்ணாமலை ஏற்கனவே முன்னரே தெளிவுபடுத்தியிருந்தார். அதன் பிறகுதான் தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தான் இந்த கூட்டத்திற்கு அண்ணாமலையும் கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் அண்ணாமலை இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார். இதுபோன்று அவர்கள் ஏற்கனவே பார்த்தது போல சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் உட்கட்சி விவகாரங்களும் சரி, அதே போல கூட்டணி கட்சிகள் யார் யாரை கூட்டணியில் சேர்ப்பது, நான் ஏற்கனவே கூறியது போல மேலும் கட்சிகளை கூட்டணியில் இணைந்த கட்சிகள் கூட்டணியில் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கான வாய்ப்புகள் என்ன? அது மட்டும் இல்லாமல் இவர்களே பாஜக எவ்வளவு இடங்களில் போட்டியிடப் போகின்றது, யார் யாருக்கு எங்கு போட்டியிடுவார்கள் என்பது தொடர்பாக பல விஷயங்கள் முடிவு செய்ய வேண்டியிருக்கின்றது. அது தொடர்பாக இப்பொழுதே அவர்கள் அதற்கான ஆயத்த பணிகளை ஈடுபட்டால்தான் அந்த ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதன் காரணமாக தற்பொழுது இந்த ஆரம்ப கட்டமாக இந்த கூட்டமானது நடத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அடுத்தடுத்த கட்டங்களாக இனி வரக்கூடிய காலங்களிலும் தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் இதுபோன்ற கூட்டங்கள் அவ்வப்போது நடத்தப்பட்டு மேற்கொண்டு முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மித்ரன்.